இந்த மெத்தேடில் தைக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து சுடிதார் டாப்பெல்லாம் ஃபுல்லாக அடிச்சுக்கணும். அடித்ததுக்கப்புறம் இந்த கோட்டை மட்டும் தனியாக வேறு கலரில் கட் பண்ண போகிறோம். பாருங்கள் டிசைன் இந்த மெத்தேடு. இப்போ கேன்வாஸ் வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு உயரம் வேணும் அப்படிங்கிறது மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். கேன்வாஸ் இப்படி வச்சதுக்கப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு விரிச்சுக்கணும். ஏன்னா கேன்வாஸ் தெரியும் நம்மளுக்கு எப்படி நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஷோல்டரில் ஃபுல்லாக மார்க் பண்ணாமல் ஓரளவுக்கு மார்க் பண்ணி இன்னொரு பாதி எடுத்துக்கணும். இந்த டிசைனை பாதி எடுத்துட்டு இந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணிக்கணும். அதாவது இங்கே மார்க் பண்ணல, இதில் பாதி எடுத்து இந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இந்த பிட்டு இப்படியே வேணும். ஓகேவா? இப்போ மார்க் பண்ணியாச்சு. நம்ம இதையும் வச்சு கட்டிங் போடுறோம். இந்த எடுத்துக்கலாம். 16 வச்சதுக்கப்புறம் இந்த 16 வச்சு இந்த கழுத்தை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தை மார்க் பண்ணி இந்த பகுதி, அப்புறம் இதில் பாதி, அதாவது இது வந்து இந்த வயலட் கலராகவே இருக்கும். இந்த பீஸ் வந்து பிங்காக மாறும். ஓகே, சரியா? இப்போ நம்ம இது வந்து 16 கழுத்தை மார்க் பண்ணியிருக்கிறோம். இதை கழுத்து வெட்ட இடம். ஓகேவா? இந்த பீஸு வயலட்டு. இப்போ இந்த பீஸு வயலட் பீஸ் நல்லா நிறையாவே வேணும்னா இதை கொஞ்சம் கீழே இறக்கணும். கீழே இறக்கி ஒரு பிட்டு வேணால் கொடுக்கலாம். இது ஒரு பிட்டு இருந்தால் போதும். அந்த ரோஸ் கலர் வச்சு பட்டன் வச்சுக்கோ. சரியா? அப்போ இது இறக்கிடணும். இப்போ நான் கட்டிங் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இருங்க, நீங்கள் குழம்பு கையோட ஆம்கோல் வரணும். இந்த குறிச்சதை கட் பண்ணுறோம். கொஞ்சம் பெண்டு வரணும். இது அவ்வளோதான். இப்போ இந்த பீஸை வச்சுதான் தெரியுதா? இங்கே வந்து கரெக்டாக அளவு மார்க் பண்ணி ஆமாம், கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும், பேக்குக்கு இல்லை, ஃப்ரண்ட் மட்டும். இது ஒரு கோட்டை அழகாக இருக்கும்ல. பாப்பா போட்டு வந்தா தெரியுமா? அவளே தெரிஞ்சது. நம்ம இந்த கேன்வாஸ் இவ்வளோதான் இருந்து வெட்டிட்டோம். இப்போ இந்த ரோஸ் கலர் துணி இது வரைக்கும் வெட்டோம். தள்ளி வெட்டோம். இன்னைக்கு கட் பண்ணக்கூடாது. ஏன்னா சைடில் நீ ஏதோ ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பிடிச்சி தெரிஞ்சிடும் இது வயலட். அதனால நீ ஃபுல்லாகவே இது பண்ணிடுது. சரியா? இதை பிடிச்சிக்கோ. ரோஸ் கலர் கொடு. இப்படிதான் போடணும். இது டபுள் ரெண்டு பக்கம் இருக்குதுல்ல, இது ஒரிஜினலு, இது டூப்ளிகேட்டு. பார்த்துக்கோ. இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வைக்கிறேன். அப்புறம் பேர் என்ன, இந்த கீழே இருக்கிற அந்த கரை இருக்குது பார்த்தியா? இந்த கரையை இப்படி கேன்வாஸில் மடிச்சுக்கோ. இப்படி மடிச்சுக்கோ. ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கிறேன். இது வந்து கட் பண்ணக்கூடாது. நீங்கள் பார்க்குறேன் 6 இன்ச் அடிக்கிறதுக்கு ஐனிங் போட்டுக்கோ. இது ஒரிஜினலு, இதுதான் டூப்ளிகேட்டு. இப்போது ஒரிஜினல் அந்த பக்கம் இருக்குங்க, டூப்ளிகேட் பக்கம் வச்சு அயன் பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸுக்கு உள்ள ஸ்டேஜ் எடுத்துறேன். நம்ம போகிறபோது நம்மள அயன் பண்ணதுக்கப்புறம் இது இப்படி மடித்து இப்படி அடிச்சிட்றேன். ஓகேவா? அப்புறம் இங்கே வந்து எட்ஜ் அடி ஃபுல்லாக கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த கத்திரிக்கோளில் இங்கிருந்து 1 இன்ச் தள்ளி கட்டிங் போடணும். இப்படி கட்டிங் போட்டு ஃபுல் பக்கம் கட்டிங் கொடுத்து இதை தூக்கி உள் பக்கமாக அடிப்போம். இந்த கேன்வாஸோட சேர்த்து அடிச்சுட்டு இதே எட்ஜடி போட்டுருக்காங்க. இது இடத்துல இப்படி வந்துடு. இது விட்டுரு. இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துரு. எக்ஸ்ட்ரா கதெல்லாம் கட் பண்ணி எடுத்து அப்படியே அதை வச்சு வச்சிருக்கேன். இது கெட்ட பக்கம் வச்சிருந்துருக்கணும். இது கெட்ட பக்கம் தான் இருக்குது. நீ ஒன்றும் மாற்றவே இல்லாத. அதுக்கப்புறம் இது மேலே அட்டாச் பண்ணுறேன். பார்த்தா
ஒரு கோட்டு போட்ட எஃபெக்ட் கழட்ட வேண்டாம். பேக் மட்டும். இப்போ நீ நம்மலாம் வந்து துப்பட்டா போடுறதுக்கு சங்கடமா இருக்குது இல்லை வெளியில போனா இந்த கோட்டு மாடல் போட்டோம்னா துப்பட்டாவே போட வேண்டாம், நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, நீட்டா இருக்கு. ஓகேவா?